ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் உச்சத்தை தொட்டது. ராவணனின் பக்கத்தில் இழப்புகள் பெரிதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ராவணனின் சகோதரன் மகிராவணன் விபீஷணன் ரூபத்தில் சென்று ராமன் மற்றும் லட்சுமணனை தன்னுடைய மாய சக்தியால் கடத்திச் சென்றான். இது தெரிந்த ஹனுமான் ஸ்ரீ ராமரை காப்பேன் இல்லையேல் என் உயிரை மாய்ப்பேன் என்று சபதம் எடுத்து பாதாள லோகத்திற்கு சென்றார். அப்போது மகரத்வஜன் என்ற இளைஞன் அனுமானை வழிமறித்து அவருடன் யுத்தம் செய்தான். அவனின் பலத்தில் வியந்த அனுமான், வீரனே உன் தந்தையை பெயர் என்ன என்று கேட்டார். என் தந்தை பெயர் ஹனுமான் என்று கூறினான். இதில் குழப்பம் அடைந்தார் அனுமான். அப்போது அந்த இடத்திற்கு வந்த சுச்சர்லா, தேவி ஐயனே, நீங்கள் இலங்கையை எரித்துவிட்டு உங்கள் வாளில் இருக்கும் தீனை அணைப்பதற்காக உங்கள் வாளை கடலில் அலசினீர்கள். நான் அப்போதும் மகரந்த மீனாக இருந்தேன். அப்பொழுது உங்களுடைய வேர்வை ஒரு துளி பெற்று நான் கருவுற்றேன். அதன் பிறகு மகரத்வஜன் பிறந்தான். எங்கள் இருவரையும் மகிராவணன் கடத்தி கொண்டு வந்து மகரத்வஜனை வசியப்படுத்தி தன் அடிமையாக வைத்திருக்கிறான் என்று கூறினார். இதில் ஆத்திரமடைந்த ஹனுமான் அரண்மனைக்குள் சென்று பார்ட் 2 வீடியோ நாளை வரும்.